ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்திலே எந்த விலங்கு வந்து அதிகமான பைட் ஃபோர்ஸ் வச்சிருக்குன்னு இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். ஓகே, அது மாதிரி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, சால்ட் வாட்டர் crocodile தான். இதில் மூலிமா வந்து நிறைய வந்து ஹியூமன்ஸே வந்து இதில் வந்து அட்டாக் ஆகுறாங்க. அதில் வந்து அரௌண்ட் 3700 PSI, அதாவது பார்த்தீங்கன்னா பர் ஸ்கொயர் இன்ச்சுக்கு வந்து அந்த ப்ரெஷர் வந்து கொடுக்குதுங்க. நெக்ஸ்ட் இதுலேயே வந்து செகண்ட் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நைல் crocodile. அது பார்த்தீங்கன்னா நைல் நதியில் வாழக்கூடிய முதலைகள். இது வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் வந்து இது 5000 PSI, அதாவது அதை போல் 2 மடங்கு மேலே வந்து இது வந்து ப்ரெஷர் கொடுக்கும் நைல் நதி முதலைகள். அதனால் வந்து அதுக்கிட்டலாம் நம்ம கையில் எதை கொடுத்தாலுமே வந்து தூள் தூளாக வந்து உடச்சி போட்டுரும், அதாவது அப்படி மாவு ஆக்கிடும். நெக்ஸ்ட் இப்போ போட்டோம்னா இது மூலயமா கூட மனுஷங்க நிறைய பேர் வந்து பாதிக்கப்படுறதா வந்து ரிசல்ட்லாம் வந்துருக்கு. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி 1800 PSI பவரில் வந்து கிடச்சிருக்கு. அண்டு இதனோட இது பார்த்தீங்கன்னா வந்து சைவமாகவே தான் இருக்கும். எப்பயுமே வந்து பெரும்பாலும் தழைங்க இந்த மாதிரி தான் சாப்பிட்டு வளரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து அமெரிக்கன் அலிகேட்டருக்கும் முதலைக்கும் வந்து நிறைய வித்தியாசம் இருக்குது. அது என்னென்னு இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். முதலைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 2 தாடையுமே வந்து வெளியே தெரியும். அதாவது பார்த்தீங்கன்னா மேல் தாடைப்பல் கீழ் தாடைப்பல் ரெண்டுமே வந்து வெளியே தெரியும். அலிகேட்டர் பொறுத்த வரைக்கும் மேல் தாடைப்பல் கூட தெரியும். அடுத்து கண் வந்து தலையோட மண்டை ஓட்டிலேருந்து கொஞ்சம் மேலேயே நல்லா வந்து தெரியும். தண்ணிலாம் வந்துச்சுன்னா ஈஸியாக வந்து கண்டுபிடிக்கலாம் அலிகேட்டராக முதலையான்றது. அதனால் வந்து அலிகேட்டருக்கும் முதலைக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து கண்டுபிடிச்சிங்க. அண்டு அதனோட தோல் வச்சும் கண்டுபிடிக்கலாம் அலிகேட்டர் அண்டு முதலைக்கான வித்தியாசத்தை. அண்டு நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்த்து வந்தீங்கன்னா இது உங்களோட டேஞ்சராக எது வந்து படுதுன்னு சொல்லிட்டு மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெங்கால் டைகரு. இது வந்து எக்ஸாக்டாக வந்து நல்லா பைட் ஃபோர்ஸ் கொடுக்கக்கூடியது. அண்டு ஒரு இது பொறுத்து வந்து என்னோட இது வேறுபடும். அதாவது ஒரு விலங்கு பொறுத்து என்னோட பைட் ஃபோர்ஸ் வந்து வேறுபடும். அண்டு இதெல்லாம் வந்து எல்லாமே நல்லா பாஞ்சு கடிக்கக்கூடிய உயிரினத்தில் வந்து பெங்கால் டைகர் ஒன்று. நெக்ஸ்ட் வந்து ஐனாவோட பவர் வந்து நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. எதில் பார்த்தீங்கன்னா சுப்பிரமணியன்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் வந்து ரோல் பண்ணியிருக்கோம். அண்ட் லியோ மூவியில் எல்லாருமே வந்து பார்த்துருப்பீங்க. இதனோட PSI பவர் பார்த்தீங்கன்னா 1100. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு பெங்கால் டைகருக்கு ஈக்குவலாக வந்து இதனோட ஸ்ட்ரென்த் வந்துருக்கு PSI பவர். இது மூலிமா பார்த்தீங்கன்னா காட்டு விலங்கு அண்டு விலங்கு வச்சுட்டு போகிற மிச்சத்தை கூட இதனால் வந்து தூளாக்க முடியும். நெக்ஸ்ட்டு வந்து ஜாக்வார் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சிறுத்தை மாதிரியும் அண்டு புலியோட உடம்பையும் மிக்ஸ் பண்ண மாதிரியான ஒரு உருவம் வந்து இருக்கும். சிறுத்தைக்கும் ஜாக்வாருக்கு நிறைய வித்தியாசமே இருக்குது. அதை பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோவில் கூட பார்க்கலாம். அண்ட் ஜாக்வார் பார்த்தீங்கன்னா சூப்பராக மரமும் ஏறும், அதே சமயத்தில் புலிங்கிற மாதிரி பதுங்கியும் வேட்டையாடும் அண்டு வேகமாகவும் ஓடக்கூடிய ஒரு உயிரினன்றது வந்து தெரிஞ்சுங்க. ஜாக்வார் பொறுத்த வரைக்கும் வந்து வீட்டு பிராணிகளாக கூட, அதாவது ஒரு சில இடத்துல வந்து வளர்க்குறதா வந்து சம் ரிசல்ட்லாம் வந்து இப்போ அப்டேட்டாக வந்துட்டுருக்கு. அண்டு இது உங்களுக்கு பிடிக்காம மறக்காம வந்து வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொரில்லா. என்ன ப்ரோ கொரில்லா கூட வந்து PSI பவர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஆமாம் இருக்குது. இதனோட எக்ஸாக்டாக வந்து எவ்வளோ வந்து PSI பவர் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இதனோட அப்ராக்சிமேட்லியாக பார்த்தீங்கன்னா இது வந்து 1300, அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஐனாவை விடவே பைட் ஃபோர்ஸ் வந்து அதிகமாக வச்சுருக்கோம். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வகையில் ஹிப்போபொட்டாமஸ் மாதிரி தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து ஃபுல் வந்து வெஜிடேரியன் தான். அப்படி இருக்கும்போது இதனோட பைட் ஃபோர்ஸுமே வந்து தூளாக ஆக்கக்கூடிய அளவுக்கு வந்து இருக்குது. இதுலேயே வந்து நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா உடும்பு வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா கெமடோ டிராகன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுவுமே வந்து சரியான வந்து பைட் ஃபோர்ஸ் வந்து வச்சுருக்கு. இதனோட அப்ராக்சிமேட்லாம் பைட் ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து அரௌண்ட் வந்து 600 PSI. என்ன ப்ரோ கம்மியாக தான் இருக்குது, அவ்வளோலாம் ஒன்றும் ஒர்த் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒன் டைம் பிடிச்சிச்சின்னா அது விடாது. உடும்பு புடின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அது காலவும் போகவே வந்து வாயுமே அதுக்கு வந்து உடும்பு புடின்னு தான் பேர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிரேட் ஒயிட் ஷார்க் வந்து நிறைய பேர் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. அதனோட பைட் ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா தண்ணியில் வந்து கம்பேர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அதனோட பைட் ஃபோர்ஸ் வந்து ரொம்பவுமே வந்து அதிகமாக இருக்கும். அது வந்து கரெக்டாக வந்து அப்ராக்சிமேட்டாக சொல்ல முடியல. பட் வந்து இப்போ வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டு வச்சு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக வந்து 669 PSI அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதான் பார்த்தீங்கன்னா இதை விடவே அதிகமான பைட் ஃபோர்ஸில் வந்து கடிக்கக்கூடியது. அதாவது ஒரு கடியிலே வந்து சதைங்களை தூளாக ஆக்கக்கூடியது வேறு மீனுங்களோட சதைங்களை. அண்ட் உங்களுக்கு கிரேட் ஒயிட் ஷார்க் வந்து பார்த்தா வந்து பயமாக இருக்கும். அதாவது தண்ணியிலனா கடலுக்கு ராஜானா அதுதான்ற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா இந்த வீடியோ வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு எதெல்லாம் வந்து பயங்கரமாக வந்து பயப்படுத்துகிற மாதிரி வந்து உயிரினங்கள் வந்து அண்டு இதில் வந்து எது PSI வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிங்களா அதை வந்து மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நீங்கள் வந்து இந்த மாதிரி இன்ஃபோடெக் அண்டு எஜுகேஷன் அண்ட் கரியர் சம்மந்தமான வீடியோஸ்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் வந்து மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நம்ம இன்ஸ்டாவில் எல்லாம் ஃபாலோ பண்ணாதீங்கன்னா மறக்காம வந்து ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. பை பாய்.